வணக்க மக்களே, சற்று முறையான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பாஜகவுக்கு டாட்டா சொன்ன அண்ணாமலை, புதிய கட்சி எப்போது உதயமா? லீக்கான தகவல். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியலில் அனைத்து கட்சிகளுமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது பாஜகவின் மாநில முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி இப்பொழுது புதிய இயக்கத்தை ஒன்று தொடங்கியிருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது பாஜகவிலிருந்து விலகிய பிறகு அரசியல் அரங்கில் அடுத்த நடவடிக்கை எல்லாம் தீவிரப்படுத்தியுள்ள அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக வருகின்ற அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி தனது புதிய கட்சியின் பெயர் மற்றும் கொள்கை மற்றும் நிர்வாக அமைப்பை கண்டிப்பாக அவர் அறிவிக்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான் அதாவது தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவும் அவர் திட்டமிட்டதாக கூறப்படுகிறதா. தமிழகத்திலே அண்ணாமலைக்கு என்பது ஆதரவு மற்றும் அதிக அளவில் காணப்படும் சூழல் தான் உருவாகியிருக்கிறது. அண்ணாமலையின் விலகலை தொடர்ந்து பாஜகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் முக்கிய தொண்டர்கள்லாம் அதாவது விலகி அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைந்திருப்பது என்பதும் கருதுவித பாஜகவிற்கு இது மிகப்பெரிய அதாவது தோல்வி மட்டும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. தமிழக அரசியலில் கடந்த சில மாதங்களாகவே அதிகம் பேசப்படும் பெயர்கள் ஒன்றானதான் அண்ணாமலை இருந்து வருகிறார். பாஜக மாநில தலைவராக இருந்த காலத்தில் தனது தீவிர அரசியல் செயல்பாடுகளில் நேரடி விமர்சனங்கள் மற்றும் இளைஞர்களை உருவாக்கிய ஆதரவால் தான் அண்ணாமலைக்கு ஒன்றே ஒரு கவனம் பெற்றிருந்தது. பாஜகவிலிருந்து விலகிய பிறகு கூட அரசியல் விவாதங்களில் மையமாக இருந்து வருகிறார். அது மட்டுமின்றி பாஜகவிலிருந்து விலகிய உடைய அண்ணாமலை அதாவது இமயமலைக்கு சென்று அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறார். அதாவது அண்ணாமலை உருவாக்கியுள்ள இந்த வீதி லீடர்ஸ் எனும் இயக்கத்தை புதிதாக தொடங்கியிருக்கிறார். அரசியலிருந்து தற்காலிகமாக ஓய்வா அல்லது புதிய அரசியல் பாதைக்கு இவர் தயாராகிறார் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்திருக்கிறதா. இந்த கேள்வி அது மட்டுமின்றி தற்போது வெளியாகும் தகவல் என்னவென்றால் அவர் கண்டிப்பாக புதிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கும் பணியில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதை காட்டுகிறதா. அண்ணாமலை தொடங்கியுள்ள இந்த வீத லீடர் எனும் தொடங்க இயக்கத்தை ஆரம்பித்த 3 மணி நேரத்திலே 5 லட்சம் அதாவது அந்த இயக்கத்தில் சேர்ந்திருப்பார்கள் என்பது கண்டிப்பாக அண்ணாமலைக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அந்த இயக்கத்தில் தினமும் ஏராளமான இளைஞர்களெல்லாம் இணைந்து அண்ணாமலைக்கு ஆதரவு தரும் வகையில்தான் அந்த இயக்கத்தில் இறங்கி நிற்கார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பாரம்பரிய அரசியல் கட்சியாக அதாவது விரக்கியடைந்த இளைஞர்கள் ஒன்றிணைப்பதே அவருடைய முதல் இலக்காக இருக்கும் என்று கூறப்படுகிறதா. இதற்காகத்தான் அவர் அரசியல் விழிப்புணர்வு மற்றும் தமயத்தை பயிற்சியை வழங்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தயாரித்து வருகிறார். கண்டிப்பாக ஜூன் மாதத்தில் அரவக்குறிச்சியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் அதற்கான தொடக்க முயற்சியில் பார்க்கப்படுகிறதாம். அரசியல் என்பது தேர்தல் போட்டியீடு மட்டுமல்ல, சமூக பிரச்சனையை புரிந்து கொள்ளும் தீர்வு காணும் திறன் கண்டிப்பாக கூறப்படுகிறதா. இந்த வகையில்தான் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் ஆரம்பிக்கும் அந்த புதிய இயக்கத்தின் காட்சியின் கொடி சின்னம் மற்றும் ஆகியவெல்லாம் கண்டிப்பாக வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் அவர் வெளியிடுவார் என்று அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.